மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை. ஆண்களிலேயே எல்லாத்தையும் பண்ண சொல்லல, கொஞ்சம் வயசானவங்க அவங்களாம் கொஞ்சம் ஒரு 20-30 பேரை கைக்கு சொல்லியிருக்காங்க. வயசானவங்களும் பெண்கள் வெளியே போகலாம், ஆண்கள் இருக்கணும். நாங்கள் சொல்றவங்களை விட்டுட்டு நாங்கள் ரிமாண்ட் சொல்லி அரசாங்க உத்தரவு. பெண்கள் வரிசை அப்படின்னு நினைக்கிறோம். தமிழகம் முழுவதும் போராட்டம் செய்து வந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் நேற்று இரவு கைது செய்யப்பட்டனர். ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோவானது பழைய ஓய்வூதிய திட்டம், ஊதிய முரண்பாடு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஜனவரி 22 முதல் தொடர் போராட்டம் செய்து வருகின்றனர். ஜாக்டோ ஜியோ சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஜனவரி 28 அன்று நீதிபதிகள் சாமிநாதன், சசிதரன் அமர்வின் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பு வாதத்தையும் ஜாக்டோ ஜியோவினர் வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை பிப்ரவரி 18 ஒத்திவைத்தனர். ஒரு வார காலமாக நடந்து வரும் இந்த போராட்டத்தை நீர்த்து போக வைக்க தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் 100 முதல் 150 பேர் வரையில் கைது செய்து சிறைக்கு அனுப்ப முடிவு செய்தது காவல்துறை தலைமை. ஜனவரி 27 அன்று மதுரைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்ததால் அரசு ஊழியர்களை கைது செய்யும் திட்டம் தள்ளி போனது. இது குறித்து நேற்று இரவு 7 மணி பதிப்பில் ஜாக்டோ ஜியோ அரசு லிஸ்ட் கேட்கும் ADGP என்ற தலைப்பில் செய்தி வெளியிட்டிருந்தோம். நமது பதிவு வெளியான 10 நிமிடங்களில் தமிழகம் பல திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த போராட்டக்காரர்களில் சிலரை மட்டும் தேர்வு செய்து சில தள்ளுமுள்ளு சம்பவங்களுக்கு பிறகு ஒரு வழியாக கைது செய்தனர் போலீசார். ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மண்டபங்களில் குறிப்பிட்ட சிலரை மட்டும் கைது செய்தது எப்படி என்று ஒரு காவல்துறை அதிகாரியிடம் விசாரித்தோம். கடந்த 2 நாட்களாக போராட்டம் செய்தவர்களை மாவட்ட தலைநகரில் உள்ள ஒரே திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தோம். 100 பேரை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் பெயரை முன்கூட்டியே கொடுக்க வேண்டும் என்றும் மேலிடத்து உத்தரவு. மாவட்ட தலைநகரில் மறியல் செய்தவர்களிடம் அன்போடு பேசினோம். இன்று திருமண மண்டபம் கிடைக்கவில்லை, அதனால் 5க்கும் மேற்பட்ட மண்டபங்களில் தங்க வைக்கிறோம் என்று 300, 500, 400 பேராக பிரித்து வைத்தோம். உதாரணமாக கடலூரில் 6 திருமண மண்டபங்களில் அரசு ஊழியர்கள் அடைத்து வைக்கப்பட்டனர். மாலை 7 மணிக்கு மேல் ஒவ்வொரு திருமண மண்டபமாக திறந்துவிட்டோம். அதற்குள் ஜனவரி 29 வட்டார தலைநகரில் மறியல் போராட்டம் செய்யலாம் என்று ஒருவருக்கொருவர் தகவல் கொடுத்தனர். முக்கிய நிர்வாகிகள் 70 பேருடன் சுமார் 300 பேரை கடலூர் முதுநகர் திருமண மண்டபத்தில் அடைத்திருந்தனர் போலீசார். அவர்களிடம் உங்களில் முக்கியமான 70 பேரை மட்டும் கைது செய்ய போகிறோம், மீதி பேர் வெளியில் போகலாம் என்று சொல்லிவிட்டு கைது செய்யப்படும் பெயர்களை வாசிக்கிறோம், அவர்களை தவிர மற்றவர்கள் வெளியில் போங்கள் என்றார் DSP பாண்டியன். மண்டபத்தில் இருந்த பெண் ஊழியர்கள் எங்களையும் சேர்த்து சிறைக்கு அனுப்புங்கள் என்று போலீசாருக்கு எதிராக கோஷமிட்டனர். அவர்களை விட்டால்தான் நாங்கள் வெளியில் போவோம் என்று போராட்டம் செய்தனர். நிலைமையை எடுத்து சொல்லி மற்றவர்களை அனுப்பிவிட்டு லிஸ்டில் உள்ளவர்களை மட்டும் வேனில் ஏற்றி ரிமாண்டுக்கு அழைத்து போனார்கள் போலீசார். தமிழகம் முழுவதும் இதே நிலைமைதான். திருவண்ணாமலையில் 100, வேலூரில் 60, திருச்சியில் 114, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் 120 பேர், கடலூரில் 70 பேர் என 2000த்திற்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து ரிமாண்ட் செய்ய மேஜிஸ்ட்ரேட்டிடம் அழைத்து சென்றனர். ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு பிரிவுகளை சரிபார்த்து அதன் பின்னர் ரிமாண்ட் அளித்தனர் மேஜிஸ்ட்ரேட்டுகள். விழுப்புரம் மேஜிஸ்ட்ரேட்டிடம் 3 பேர் ரிமாண்ட் செய்வதற்காக அழைத்து சென்றனர் போலீசார். ஆனால் அவரோ காலையில் அலுவலகத்துக்கு அழைத்து வருமாறு கூறிவிட்டார். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தனர் போலீசார். இதையடுத்து மேஜிஸ்ட்ரேட்டிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அம்மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர். ஆனாலும் நிலைமையில் பெரிதாக முன்னேற்றம் ஏற்படவில்லை. இதே போன்ற நிலைதான் கடலூரிலும் ஏற்பட்டது. போராட்டக்காரர்களை அழைத்து வந்த போலீசாரிடம் அவர்களது ரிமாண்ட் ஆர்டரில் சில தவறுகளை சுட்டிக்காட்டினார் மேஜிஸ்ட்ரேட். இதனால் நடுகிரவில் அங்கு குழப்பம் நிலவியது. சொந்த பிணையில் போராட்டக்காரர்கள் விடுவிக்கப்படுவார்களா அல்லது சிறைக்கு அனுப்பப்படுவார்களா என்பது குறித்த தெளிவற்ற நிலையே நடு இரவு தாண்டிய பிறகும் நீடித்தது. இந்த சூழலில் இன்று, அதாவது ஜனவரி 29 அன்று வட்டார தலைநகரங்களில் நடக்கவிருந்த மறியல் போராட்டத்தை மாற்றி மாவட்ட தலைநகரங்களில் மறியல் நடத்துவது என்று இரவோடு இரவாக வாட்ஸ்அப் மூலம் அழைப்பு விடுத்துள்ளனர் ஜாக்டோ ஜியோவினர்.